අපි ලේකම්තුමා අපි පොලිස්පතිතුමා ඒහා බැඳුණු සමස්ත පොලිස් යාන්ත්‍රණ අපේ ත්‍රිවිධ හමුදාව මේ සියලු දෙනාගේ මම ඉල්ලා සිටිනේ අපි ඔක්කොම එකට පොරබදමු අපේ රට නීතියේ විධානයේ ආධිපත්‍ය தகவல் ராஜ்ய போட்ட பரிவர்த்தனை கரணும். ஆகவே நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் மா அதிபர் அவர்களோடு நான் கேட்டுக்கொள்வது இந்த நாட்டிலே சட்டத்தை உறுதி செய்வோம் என. பஹாலத்தின கலு ரட்டவல்ගෙන. நான் கேட்கவில்லை கருப்பான ஒரு நாட்டை. සෑම කළු රටකම පදනම වන්නේ කුමක්ද? නීතිය බිඳ වැටීම. அந்த நாடுகளிலே காணப்படுவது சட்டம் கீழே கிடப்பது. අපරාධකරුවන් පිණුම් අහන නීතිය බිඳ වැටි තැනක. குற்றவாளிகள் அந்த நாட்டிலே சட்டத்தை மிதிப்பார்கள். එනිසා අපි නීති විධාන ආධිපත්‍ය රටක් හදනවා. ஆகவே நாங்கள் சட்டத்தை மதிக்கும் நாட்டை உருவாக்க வேண்டும். අපිට අවශ්‍ය මොන වගේ රටක්ද? நமக்கு தேவை எந்த வகையான நாடு? අපි විඳපු දුක් අපේ දරුවන් විඳින්න ඕන නැති රටක් අපිට අවශ්‍යයි. நாம் பெற்ற துன்பங்கள் நம்முடைய பிள்ளைகள் பெறக்கூடாது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டிய நாடு. අපි මූණ දීපු අර්බුදයන් වලට මූණ නොදෙන දරුවන්ගේ රටක් අපිට අවශ්‍යයි. நாம் மேற்கொண்ட பொருளாதார நெருக்கடிகளுக்கு நமது பிள்ளைகள் முகம் கொடுக்க கூடாது என்ற நாடு. ඒකයි අපි හදන්නේ. அதுவே நாங்கள் செய்ய வேண்டும். අන්න එහිදී අද අපි හැම හිතෙන ප්‍රධානම තර්ජනය. அதுதான் நாங்கள் அதனுடைய பிரதான காரணமாகும். මා කලින් කියපු කරුණු වැදගත්. நான் முன்னே கூறிய காரணம் மிகவும் முக்கியமானது. හැබැයි සියල්ල ජයග්‍රහණය කරත් වැඩක් නැහැ. ஆகவே எல்லாற்றையும் வெற்றி கொள்ள முடியாது. අපේ දරුවන් මද්ද්‍රව්‍ය ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා නම් எமது பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளார்கள். අද මේ මද්ද්‍රව්‍ය ගම් නියම් ගම් දක්වා පැතිර තිබෙනවා. இன்றைய காலகட்டத்திலே கிராமம் தோறுமாக இந்த போதைப் பொருள் வியாபித்துள்ளது. හෙරවුන මදක පොලිස් නිලධාරි මහත්තුන්ට සාතික ප්‍රදාන කරනකොට හෙරවුන හුනේ ඈත ගම්වලින් බව පෙන්නුවා. ஹெரோயின் போதைப் பொருள் கிடைக்கப்பெற்ற போலீஸ் உத்தியோகத்தால் கிடைக்கப்பெற்றது எல்லா கிராமங்களிலுமே. පැතිරලා තිබෙන්නේ. அது தற்போது வியாபித்துள்ளது. මද්ද්‍රව්‍යයකට ගොදුරු වීම போதைப் பொருளுக்கு அடிமையாதல் පළමු කොටම වින්දිතය බවට පත් වෙනවා එම ගොදුරු දරුවා. முதல் முறையாகவே அவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்படுகின்றார். அதற்கு அடிமையான දෙක අම්මා සහ තාත්තා. இரண்டாவது அது தொடர்பான சமூகம். අනතුරුව පවුල. மூன்றாவதாக குடும்பம். වින්දිතයන් அதற்கு அடிமையானவர். මද්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහුව කෙනෙක් ඉන්න පවුලක් போதைப் பொருளுக்கு அடிமையானவர் வாழ்கின்ற குடும்பம் ගමම ප්‍රතික්ෂේප කරන පවුලක් බවට පත් වෙනවා. அந்த கிராமமே அந்த குடும்பத்தை நிராகரிக்கும். ඒ අම්මගේ අපේක්ෂාවන් සහ බලාපොරොත්තු அந்த பெற்றோரினுடைய எதிர்பார்ப்பு මුළුමනින්ම බිඳ වැටෙනවා. முழுமையாகவே செயலிழந்து விடும். අම්මට ඉපදෙනකොට දරුවා පිළිබඳ විශාල බලාපොරොත්තු තිබුණා. பெற்றோருக்கு பிறக்கின்ற குழந்தை தொடர்பான நம்பிக்கை இல்லாமல் ஆக்கப்படும். හැබැයි දරුවා මද්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වෙලා සමාජයේ කොන් වුණු පුද්ගලෙක් බවට පත් වෙලා තිබෙනවා. ஆனால் அந்த பிள்ளை போதைப் பொருளுக்கு அடிமையாகி முழுமையாகவே இந்த சமூகத்தால் ඒ நிராகரிக்கப்படுவார். නිසා අම්මහි වින්දිතෙක් වෙනවා. ஆகவே அந்த பெற்றோரும் அந்த சமூகத்திலே குற்றவாளியாகப்படுவார். සහෝදරයක් කෙනෙකුට විවාහයක් කරගන්න බෑ. அவர்களுடைய சகோதரிக்கும் அவர்கள் அந்த சமூகத்திலே தலை காட்ட ඒ முடியாது. සහෝදරයා කුඩුකාරයෙක් කියලා කිව්වෝ. ஏன் சகோதரரும் அந்த போதைப் பொருளுக்கு குடுகாரர் என මුළු அழைக்கப்படுவார். පවුලම වින්දිතෙක් වෙනවා. ஆகவே அந்த குடும்பமே அந்த சமூகத்திலே குற்றவாளிகளாக வரும். அந்த கிராமமும் ஆகும். ඒ ගමේ අයත් බියට පත් වෙනවා. ஆகவே அந்த கிராமமுமே முற்றுமுழுதாக අනාරක්ෂිතභාවයක් ඇති කරනවා. பாதுகாப்பற்ற கிராமமாகும். මුළු සමාජයේම මේ ව්‍යසනයේ බවට පත් වෙනවා. அது முழு சமூகத்தையுமே பாதிக்கும். එනිසා මොකද කරන්න ඕනකම තිබෙන්නේ? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? අපි කිසිදු දරුවෙක් எந்த ஒரு பிள்ளையும் මේ ව්‍යසනයේ ගොදුරක් බවට පත් නොවන රටක් අපි හදන්න ඕන. இந்த அச்சுறுத்தலுக்கு அடிமையாகாத சமூகத்தை உருவாக்க வேண்டும். කිසිදු අම්මා කෙනෙකුට පවුලකට எந்த ஒரு குடும்பமும் වින්දිතේ බවට පත් නොවන පවුලක් අපි හදන්න ඕන. போதைப் பொருள் குற்றவாளி குடும்பமாக இல்லாத வகையில் நாம் செய்ய ඒක வேண்டும். අපේ අපේක්ෂාව තිබෙනවා. அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ඒ ව්‍යසනය එතනින් නතර වෙන්නේ නැහැ. ஆகவே இந்த பாதிப்பு පහුගිය කාලේ අපි දැක්ක තැන තැන වෙඩි තබා ගැනීම තිබුණා. இது கடந்த காலங்களிலும் காணப்பட்டது. මේ වෙඩි තබා ගැනීම පිටපස තියෙන සමස්තය දෙස බැලුවොත් මොකක්ද? இதனுடைய பின்னணி என்ன? මද්ද්‍රව්‍ය වෙළඳපොළ බෙදා ගැනීම සඳහා තිබෙන යුද්ධය. போதைப் பொருளானது சந்தையிலே கிடைக்கப் பெறுகின்றமை. මාතර බිස්නස් කරන කෙනා කළුතරට આવොත් කළුතරින් ගහනවා. மாத்தரையில் வியாபாரம் செய்பவர் களுத்துறைக்கு வந்தால் அங்கேயும் அவர் அதனை பெற்று செல்வார். කළුතර කෙනාට ගම්පහට යන්න නම් ගම්පහයට ගහනවා. கம்பாவில் உள்ளவர் களுத்துறைக்கு சென்றாலும் அவர் அதை செய்வார். මෙම නීති විරෝධී සන්නද්ධ කණ්ඩායම් ගොඩනගෙන්න මේ මද්ද්‍රව්‍ය විවහල් වී තිබෙනවා. இந்த சட்டவிரோதமான கும்பல்கள் எழுச்சி பெறுவதற்கு இந்த போதைப் பொருள் காணப்படுகிறது. එනිසා අපේ දරුවන් ஆகவே எமது பிள்ளைகள் නීති විරෝධී අවිත් එක්ක ගනුදෙනු කරන තැනට අවිල්ලා තිබෙනවා. சட்டவிரோதமான ஆயுதங்களுடன் தொடர்புடைய நிலைக்கு உள்ளாகியுள்ளனர். ඔබ දකින්න ඇති
වෙඩි තැබීම් වලට අවියායුධ තියාගෙන අත්අඩංගුවට ගන්න අය දිහා බලන්න. ஆகவே துப்பாக்கி பிரயோகம் அது மட்டுமல்லாத சட்டவிரோத செயற்பாடுகளுக்கும் உள்ளாகியுள்ளார். සාමාන්‍ය අවුරුදු 20ක් 30ක් අතර දරුවෝ. குறிப்பாக 20-30 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் මොකද සිදුවිත මොනුන් සන්නද්ධ අපරාධ කල්ලිවල සමාජිකයන් වෙලා තිබෙනවා. அவர்கள் திட்டமிடப்பட்ட குற்றவாளிகளுடன் சம்பந்தம் உள்ளார்கள். ඒ විතරක් නෙවෙයි ඔවුන් විශාල ධනයක් රැස් කරගන්නවා. அது மாத்திரமின்றி அவர்களிடம் இருக்கின்ற பணத்தினையும் பகிர்ந்து கொள்கின்றார்கள். සාමාන්‍යයෙන් කුඩු කිලෝ එකක් හෙරෝයින් කිලෝ එකක් කෝටි එකමාරක් විතර වෙනවා. குறிப்பாக කෝටි එකමාරක් විතර වෙනවා. ஹெரோயின் என்பது குறிப்பாக கோடி 1.5 கோடி ஆகும். ඔබ දකින්නේ නැති අපිට කිලෝග්‍රෑම් 200 300 අහු වෙනවා. உங்களுக்கு தெரியும் ஹெரோயின் கடந்த காலங்களிலே கிலோ 300-400 பிடிக்கப்படுகிறது. කිලෝග්‍රෑම් 200ක් කියන්නේ කොච්චරද දෙනවා? கிலோகிராம் 200 பிடிக்கப்படுகிறது. රුපියල් කෝටි 300ක් වෙනවා. அது கோடி 300 ஆகும். බලන්න මේ ජාලයත් එක්ක කොච්චර මුදල් සංසරණ වෙනවද? நீங்களே பாருங்கள் அந்த வலையமைப்பினுள்ளே எவ்வளவு பணம் මම பரிமாறப்படுகிறது. හිතනත් පහුගිය කාලේ අත්අඩංගුවට ගත්ත කිලෝග්‍රෑම් கடந்த காலங்களிலே கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் 2100ක් අත්අඩංගුවට අරන් තියෙනවා. 2100 கிலோகிராம் கைப்பற்றப்பட்டது. 2100ක් කියන කෝටි 3000ක්. 2100 கிலோ என்பது கோடி 3000 கோடி. මේ ජාලයත් එක්ක විශාල මුදල් සංසරණය වෙනවා. இந்த வலையமைப்பிலே அதிகமான பணம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ඒ මුදල් වලින් මොකද කරන්නේ? இந்த பணத்தினால் என்ன செய்கிறார்கள்? ඒ මුදල් රාජ්‍ය යාන්ත්‍රණය ඇතුළට එනවා. அது அரச நிதிக்கு உட்படாது அது அவர்களினுள்ளே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. සමහර දුර්වල රාජ්‍ය නිලධාරීන් මේ මුදල් වලට බිලීබා ගන්නවා. சில துரதிருஷ்டவசமான அரசு அதிகாரிகளும் அதற்கு உடந்தையாகிறார்கள். ලක්ෂ ගණන් දීලා හොර පාස්පෝර්ට් එක හදා ගන්නවා. பல லட்சம் செலவழித்து திருட்டுத்தனமான கடவு சீட்டுகளையும் செய்கிறார்கள். ලක්ෂ ගණන් දීලා හොර වාහනේ රෙජිස්ටර් කරගන්නවා. லட்சம் கோடி செலவு செய்து வாகனங்களையும் பெற்றுக் கொள்கிறார்கள். ලක්ෂ ගණන් දීලා නීතියෙන් බේරෙන්න උත්සාහ කරනවා. லட்சம் ரூபாய் செலவு செய்து சட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி අන්තිමට මොකද செய்கிறார்கள். වෙන්නේ මුදල් විසින්? අවසානයේදී මේ මුදල් විසින් සිද්ධ වෙන්නේ කුමක්ද? கடைசியாக இந்த பணத்தினால் என்ன நடக்கிறது? රාජ්‍යාන්ත්‍රණ විදවට්ටනවා. அரச பொறிமுறையே செயலிழந்து செல்கிறது. එතනින් නතර වෙන්නේ නැහැ. அதில் மட்டும் நிறுத்தி விடுவதில்லை. ඒගොල්ලෝ දේශපාලනයට එන්න පටන් ගන්නවා. அது சமூகத்தையும் பாதிக்கிறது. සමහර ප්‍රාදේශ සභා සභාපතිවරු අපරාධ වලට හවුල් වුණු දේශපාලකයන් බවට පත් වුණා. சில பிரதேச செயலக தவிசாளர்களும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். අපිට වාර්තා වෙලා තියෙනවා සමහර අය ඒ සල්ලි වියදම් කරලා පක්ෂ හදනවා. எமக்கு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது அவர்கள் அந்த பணத்தினை செலவு செய்து கட்சிகளை ஆரம்பிப்பதாக. ප්‍රාදේශ සභාවේ බලය, அதனால் அந்த பலம், පළාත් සභාවේ බලය, பிரதேச செயலத்தினுடைய பலம், පාර්ලිමේන්තුවේ බලය பார்லிமெண்டத்தினுடைய பலம், එම කුඩු හා බැඳුණු ජාලය අතර යාමේ අනතුරකට මුහුණ දී තිබෙනවා. அது போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அடிமையாகிறது. ඉතින් මේ යාන්ත්‍රණය කොයි විනාශකාරී දක්වා ගමන් කරමින් තිබෙනවද කියන එක අපි තේරුම් ගන්න. ஆகவே இந்த அரச பொறிமுறை எவ்வாறு பயணம் செய்வது என்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. දැනට අපිට තිබෙන්නේ இப்போது எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது කුඩු ව්‍යාපාරිකට ආරක්ෂාව දීසු දේශපාලකයා ඉන්නවා. போதைப் பொருளை விற்பவர்களுக்கு பாதுகாப்பு வழங்காத ஒரு කුඩු ව්‍යාපාරිකට රැකවරණ දීපු දේශපාලකයා ඉන්නවා. அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்காத ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும். තව නොබෝ කාලෙකින් මොකද සිදුවන්නේ? இது எவ்வளவு காலத்தில் இது நடக்கும்? කුඩු ව්‍යාපාරිකයම දේශපාලකයා වෙනවා. போதைப் பொருளை விற்பவர்களும் அரசியலுக்கு வருகிறார்கள். ඉතින් පක්ෂ හදමින් තියෙනවා. அவர்கள் வந்து கட்சிகளையும் දැන් உருவாக்கியுள்ளார்கள். වාර්තා වෙලා ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරු ගණනාවක් එවැනි අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. ඒ වගේම ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරු ගණනාවක් මුදල් නේද? ඒවට ලබා දීලා වැඩ කරපුව අපිට වාර්තා. දැන්ට සභාව නියෝජනය කර බව අපි දන්නවා. இப்போது பிரதேச சபை உறுப்பினர்களும் அதிகமானோர் இதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். මේක මේ විදිහට අපි වර්ධනය වෙන්න දෙනවද? இது இதற்கு முன் நடந்துள்ளதா? ජනාධිපතිවරයා හැටියට මට පුළුවනි. ஜனாதிபதியாகி என்னால் முடியும். අපේ මහජන ආරක්ෂක ඇමතුමා අපේ නිලධාරීන් ඔබතුමාලා අපි ඔක්කොටම පුළුවන්. උන දෙයක් උනාවේ කියලා ඕනනම් අහක බලාගෙන ඉන්න. எங்களுக்கு முடியும். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனைவராலும் முடியும். நடந்ததை அப்போது விட்டுவிட்டு செல்ல முடியாது. අනේ අපේ දරුවා තාම ගොදුරු වෙලා නැහැනේ. எங்களுடைய பிள்ளை இவ்வாறு செய்யவில்லை. අපේ ගෙදර මේ ප්‍රශ්නේ නැහැනේ. எங்களுடைய கிராமத்தில் இந்த பிரச்சனை இல்லை. කියලා අපිට ඕනනම් අහක බලාගෙන ඉන්න පුළුවන්. எங்களுடைய பிள்ளைகள் அதை கண்டும் காணாமல் இருக்க முடியும். හැබැයි මතක තබා ගන්න මේ ව්‍යසනයේ ජාතික වශයෙන් ගමක් ගෙයක් පවුලක් අත් නොවර පැතිරීමේ අනතුරකට මුහුණ දී තිබෙනවා. ஆனால் நீங்கள் நன்றாக நினைவித்துக் கொள்ளுங்கள், இந்த அச்சுறுத்தலானது கிராமம், பிரதேசம், சமூகம் என எல்லோரையும் பாதிப்புட்படுத்தும். එහෙනම් අපි මොකද කරන්න ඕන? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අහක බලන් ඉන්න එකද හැප්පෙන එකද? மேலே பார்த்து செல்வதை விட அதற்கு முகம் கொடுக்க வேண்டும். මම හිතන්නේ අපි කිසියකට යුක්ති සහගත අයිතියක් නැහැ අහක බලාගෙන ඉන්න.
எங்களுக்கு நான் ஒன்று சொல்ல முடிகிறேன், நாம் மேலே பார்த்து செல்வதுமானால் நீதியை நிலைநாட்ட முடியாது. ඒ නිසා අපි හැම දෙනාගේ මැදිහත් වීම අවශ්‍යයි මේක පරාද කරන්න. ஆகவே எங்களுக்கான அனைவரினுடைய எதிர்பார்ப்பு இதை தோற்கடிக்க வேண்டும். මට පළමුකොටම සහතික දෙන්න පුළුවන් මා පිළිබඳව. எனக்கு முதலாவதாகவே உங்களுக்கு உறுதியளிக்க முடியும், இதை நான் நிறைவேற்றுவேன் என்று. අපේ ආණ්ඩුව පිළිබඳව. இதனுடைய அர்ப்பணிப்பை பற்றி අපේ ආණ්ඩුවේ ඒකමතික තීරණයක එங்களுடைய- සත්‍යමත් තීරණයක ඉන්නවා අත් නොහරින තීරණයක ඉන්නවා මේක පරාද කරනවා. எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முழு மூச்சையே இதுதான், இதனை நாங்கள் தோற்கடிப்போம். මා හිතනවා අපේ නිලධාරීන් ලේකම්තුමාලා අපේ පොලිස්පතිතුමා අපේ නිලධාරීන් අපි හැමදෙනාම මේක තැනකට මේක පරාද කරන්න ඕන. நான்